ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு vlog தான். நீங்கள் பார்த்தது மாதிரியே ஒரு செரி பிக்கிங் தான் போய்கிட்ருக்கோம். வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் அவேல இந்த ஸ்பாட் இருக்குது. கலிஃபோர்னியாவில் மார்கன் ஹில் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் இப்போ வந்து செரி பழங்கள் பறிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த சைடில் தெரியுதுல்ல, இது எல்லாமே இந்த செரி தோட்டம் தான். ஏப்ரல் மந்த்லேருந்து ஜூன் கடைசி வரைக்கும் நிறைய பேர் இந்த செரி பிக்கிங்காக வருவாங்க. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இது. அறுவடை செஞ்சது போக மிச்சம் மீதம் வர்ற செரிஸை வந்து நம்மளே போய் நம்ம கையால பறிச்சு எடை போட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். டைரக்டா மரத்துல இருந்து பறிச்சு சாப்பிடுறதுமே ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த செரி கலெக்டிங் இந்த ஸ்போர்ட்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா யூபிக்ஸ். நல்ல பழுத்த செரிஸை வந்து கண்டுபிடிச்சு அதை கலெக்ட் பண்றது அப்படிங்கிறது எங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது. இந்த செரி தோட்டத்தை வந்து 5 செக்ஷனா பிரிச்சிருந்தாங்க. அறுவடைக்கும் விசிட்டர்ஸ் வந்து பாக்குறதுக்கும் வசதியா அப்படின்னு நினைக்கிறேன். நாங்களுமே இப்ப வந்தது கடைசி டைம் அப்படிங்கறதுனால நம்ம வந்து 5வது செக்ஷனுக்குள்ளதான் இப்ப வந்து என்ட்ரு ஆக போறோம். கார் எல்லாம் பார்க் பண்ணியாச்சு. ஓரளவு நல்ல கூட்டம் இருந்தது இன்னைக்கு. இப்போ வந்து நம்ம தண்ணி கொடை எல்லாம் எடுத்துட்டு உள்ள கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம உள்ள என்ட்ரு ஆகுறோம். நிறைய விசிட்டர்ஸ் வந்து போற ஒரு தோட்டம் மாதிரியே இல்லாம ரொம்ப நீட்டா குப்பைகள் எதுவும் இல்லாம சுத்தபத்தமா வச்சிருந்தாங்க. இப்போ வந்து மரத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அங்கங்க சிலது வந்து பச்சையா இருக்கு, சிலது வந்து நல்லா பழுத்திருக்கு. கொஞ்சம் பிந்தி பூ விட்டு காய்ச்சதெல்லாம் இன்னும் பழுக்கல. இங்க இருக்கிற எல்லா மரங்களையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செரிஸ் பழுத்ததும் பழுக்காமையும் அப்படி இருக்கும். நம்ம வந்து செலக்ட் பண்ணி பறிச்சுக்கிறோம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைப்ல செரிஸ் இங்கிருந்து பிக் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிற செரிஸ், அப்புறமா வந்து ஸ்வீட் பிளஸ் கொஞ்சம் புளிப்பு சேர்ந்து வர்ற செரிஸ். இந்த ஸ்வீட்டா இருக்கிற செரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நேரம் வந்து ரொம்ப டார்க்கிஷ் கலர்ல இருக்கும். ஃப்ரெஷ்ஷா மரத்துல இருந்து பிடுங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்வீட்டான செரிஸை பார்க்கலாம். பாருங்க, அதோட நிறம் வந்து ரொம்ப டார்க்கா நல்ல டார்க் மெரூன் கலர்ல இருக்கு. இது வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் பறிச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பான செரிஸ். அது வந்து கொஞ்சம் நல்ல பிரைட் ரெட் கலர்ல இருக்கும். இது வந்து சாப்பிடும்போது இனிப்பு பிளஸ் புளிப்பு சேர்ந்து வரும். அதிகம் பேரும் விரும்புறது இந்த புளிப்பு சுவை கலர்ந்த செரிஸ் தான். நிறைய பேர் இந்த புளிப்பான செரிஸை பறிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட சர்க்கரை சேர்த்து ஜாம், ஜெல்லி, பிரிசர்வ்ஸ், பேட்டர்ஸ்லாம் இதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அமெரிக்காவில் வாஷிங்டன் ஸ்டேட், கலிபோர்னியா, ஒரேகன்ல வந்து இந்த ஸ்வீட் செரிஸ் வந்து நிறைய விவசாயம் செய்யப்படுது. இப்ப பாருங்க, இது வந்து கொஞ்சம் புளிப்பு கலர்ந்த செரிஸ். இந்த செரி பழங்கள் வந்து அது நல்லா பழுக்கிற வரைக்கும் அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். செரியோட ஃபுல் ஃபிளேவர் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதோட மேக்ஸிமம் சைஸுக்கு அது வந்து வளரணும். இப்போ மரத்துல இருந்து அது நல்லா மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் பறிச்சுட்டு அப்புறம் வந்து பழுக்க வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அந்த செரி பழங்கள் பழுக்காது. மரத்திலேயே இருந்து அது வந்து பழுக்கணும். பொதுவா மரத்துல இருக்கிற பழங்கள் எல்லாம் நல்லா பழுத்துருச்சுன்னா அது கீழே விழ ஆரம்பிக்கும். ஆனா செரி வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அது நல்லா பழுக்க பழுக்க அந்த ஸ்டெம்மோட இன்னும் நல்லா டைட்டா சேர்ந்து இருக்கும். ஆனா வந்து சார் செரிஸ் வந்து பாத்தீங்கன்னா போதே ஈஸியா வந்து நம்ம கையில வந்துரும். இப்படி ஒரு தனித்துவமும் இந்த செரிக்கு இருக்கு. குழந்தைங்களுக்கு எத்தனை தூரத்துல இல்ல அப்படின்னாலும் 1-2 மரத்துல வந்து நாங்க ஏத்தி விட்டோம் அதை பறிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக. அப்புறமா இன்னொரு விஷயம் என்னன்னா, செரி பழங்கள் பறிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வெயில்ல வைக்கிறது நல்லதில்லை. அந்த வெயில் படப்பட அந்த பழங்கள் எல்லாமே ரொம்ப சாஃப்ட் ஆகி உள்ள இருக்கிற ஜூஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ பறிச்சதுமே வீட்டில் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அந்த இனிஷியல் குவாலிட்டி எப்படி இருந்ததோ அதை பொறுத்து ஒரு 3 நாள் வரைக்கும் அதோட ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரி பழங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம கழுவணும். தண்ணி மயம் ரொம்ப இருந்தாலும் சீக்கிரமாகவே செரி பழங்கள் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க, இந்த மரத்தில் இருக்கிற எல்லா பழங்களுமே நல்ல பழுத்த கருமையான நிறத்தில் இருக்கிற பழங்கள். இது வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். இந்த மரம் முழுக்க இருந்தது. இந்த மாதிரி 1-2 மரங்களில் வந்து காய் வந்து நிறைய இருந்தது. இதுல இருந்துமே கொஞ்சம் அதிகமாக வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டோம். குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் செரி பழம் பறிக்க வந்ததில். அவளால் முடிஞ்ச அளவு அவள் போய் பறித்து அதை தொடச்சிட்டு வந்துட்டு கவரில் அப்படியே போட்டுட்டு இருந்தா. இப்போ ஆக மொத்தம் இவ்வளோ செரிஸ் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 கிலோ அளவுக்கு வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருந்தோம்.
பாப்பா வந்து கடைசியில் ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. இப்போ கண்டிப்பாக கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. உட்கார வச்சாச்சு. இவ்வளோ கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. செரி பழம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட்டு. இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, விட்டமின் ஏ, கால்சியம், புரோட்டீன், அயன், ஃபைபரோட கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ செரிஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம சேகரித்த செரிஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு எடை போட தான் போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கிட்டத்தட்ட 5 o'clock பக்கத்தில் ஆயிடுச்சு. நிறைய பேர் இந்த ஃபார்ம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஈவினிங் டைம் போல தான் வருவாங்க. வந்துட்டு கொஞ்சம் டைம் அப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து வெளியில் வந்தாச்சு. கலெக்ட் பண்ண செரிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு எடை போட்டுட்டு நம்ம வந்து பே பண்ணிட்டு கிளம்பணும். நாங்கள் கலெக்ட் பண்ண செரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 LB பக்கத்தில் இருந்தது. 1 LB அப்படிங்கிறது இங்கே வந்து கிட்டத்தட்ட 455 கிலோகிராம். அப்படியே கரெக்டாக நான் சொன்ன மாதிரியே 1.5 கிலோ பக்கத்தில் இருந்தது. $20 பே பண்ணோம். நம்மளோட இந்தியன் ருபீஸ் படி 1669 இல்லைன்னா 70 ரூபா அவ்வளோ பக்கத்தில் வரும். நாங்களுமே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு அருமையான vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.